அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அவர் திரும்ப வந்துருவார்ல? வந்துருவாருமா. அங்கிள், நான் 10th எக்ஸாம் எழுதியிருக்கேன். +1ல என்னை பெரிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா சீக்கிரம் எழுந்து வரணும்னு நான் தினமும் ப்ரே பண்றேன் அங்கிள். என் புருஷன் ரொம்ப நல்லவர், யார் வம்புக்கும் போக மாட்டாருங்க. ரெண்டும் சின்ன பிள்ளைங்க, அதுல எங்களுக்கு கண்ணு தெரியாது. அவர் மட்டும் எங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தாருன்னா எங்க குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்திருக்கும். அவரை காப்பாத்தின உங்களுக்கு எங்க குடும்பம் காலம் பூரா கடமைப்பட்டிருக்கும். ஐயா அம்மா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி நல்ல புருஷன் அமைய மாட்டாருமா. ஏன் தாலிய காப்பாத்தின உனக்கு உன் புருஷன் உன் கழுத்துல கட்டின தாலி நிலைச்சு நிக்குமா? நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுமா? தைரியமா இருங்க, சீக்கிரமா குணமாயிடுவாரு. சரிங்கம்மா, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது. இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கங்க ப்ளீஸ். இல்ல வேணாங்க ஐயா, என்கிட்ட பணமெல்லாம் இருக்குங்க ஐயா. பரவாயில்ல, வேண்டாம்னு சொல்லாம வாங்கிக்கங்க. வாங்கிக்கோங்கம்மா. இந்த மாதிரி சமயத்துல எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாது, வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. நன்றி ஐயா. சரிங்கம்மா, தைரியமா இருங்க. போலாமா? என்ன சந்தியா, ஆபீஸ் போறேன்னு சொன்னா இங்க வந்திருக்க? பேஷண்ட் பத்தி உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அக்கறை இருக்கு. அக்கறை இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா நான் இங்க வரும்போது தேவையில்லாம ஆட்டோக்கு 100 ரூபா செலவு பண்றது நல்ல விஷயம் இல்ல. இட்ஸ் ஓகே. ஹவ் இஸ் ஹி நவ? வேணா நீயே போய் பார்த்துட்டு வாயே. பரவாயில்ல, நீங்க தான் பார்த்துட்டீங்கல்ல. சந்தியா, ஒருத்தருக்கு நல்லது செய்யும்போது மனசுக்கு எவ்வளவு நல்ல ஃபீலிங் வருது தெரியுமா? அவங்க மனசார நன்றி சொன்னப்போ ஐ ரியலைஸ் தட் பீயிங் a good human being is the ultimate happiness in life. சரி, போலாமா? ஒரு நிமிஷம். ஹலோ. என்ன கண்ணு, ஒன்னு அந்த குடும்பம் இந்திரன் சந்திரன்னு பாராட்டினாங்க போட்டிருக்க. அப்பா, அவங்கெல்லாம் பாராட்டி என்ன பிரயோஜனம்? உன் மனைவியே உன்னைய கெட்டவன் அவளப்பா பாக்குறா. டேய், யாரா நீ? சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஆம்பளை இருந்தா நேரில் வந்து பேசுடா. கண்ணா, டென்ஷன் ஆகாத. ஆமா, அவன் மேல உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? ஏங்கண்ண, ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற, அடிக்கடி போன் போட்டு வேற விசாரிக்கிற. யார் அவன் உனக்கு? ஒட்டா இல்ல உறவா? உனக்கு நல்ல மனசியா? நாட்டுல இன்னும் மகாத்மாக்கள் இருக்கிறாங்க ஐயா. டேய், உனக்கு என்ன வேணும்? போக போக சொல்றேங்கண்ண. ஆனா உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம். உன் பையன் தினமும் ஆட்டோவில் தனியா போறான். ஆட்டோ நம்பர் கூட TN07Q2587 தானே. டியூஷன் கிளாஸுக்கு வேற போறான். சுந்தரிங்கிற நாய் கூட உங்க வீட்டுல ஒரு நபரா மாறிடுச்சு. உன் பொண்டாட்டி வேற இந்த வயசுலயும் ரொம்ப அழகாத்தையா இருக்கா. என்ன இப்போ போதா குறைக்கு வீட்டு வேலைக்காரியா உன் அம்மாவே வந்துட்டா. இந்த விஷயம் உன் பொண்டாட்டிக்கு வேற தெரியாது. உன் நிலைமை ரொம்ப மோசம்யா. இந்த டென்ஷனுக்கு நடுவுல நீ தேவையில்லாம ஒருத்தனுக்கு உதவி பண்ற. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? ஞான திஷ்டி கண்ணு. நான் கடவுள் மாதிரி
என் கண்ணுக்கு நீ தெரியற, உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். இதுல ஒரு வேடிக்கை பாத்தியா? குடும்பமே இல்லாத உனக்கு இப்ப 2 குடும்பம் கிடைச்சிருக்கு. ஒண்ணு உன் குடும்பம், இன்னொன்னு அந்த சுகுமார குடும்பம். வச்சுட்டப்பா. டேய் டேய் ஓ, பரத் என்னாச்சு? அந்த பிளாக்மெயிலர் மிரட்டுறானா? என்ன சொல்றான் அவன்? என்ன சொல்லி மிரட்டுறான் சொல்லுங்க. கேட்டா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். அவன் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் அவன். ராஸ்கல். சந்தியா, we have to do something and get to the bottom of this. ஏதோ ஒரு பொறுக்கி நம்மள வெறுப்பேத்த விடக்கூடாது. பரத், அவன் ஃபோன் நம்பர் இந்த லிஸ்ட்ல இருக்கும். அதை வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். எஸ், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். வா போலாம். ஏய் மிலிட்ரி, என்னம்மா? இங்க வாடா. எதுக்குமா கூப்பிடுற? சொல்லுமா. இத புடி. எம்மா, ஒரு மிலிட்டரி கர்னலை பார்த்து சாதாரணமா புடவை மடிக்க கூப்பிடுற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஊருக்கு நீ கர்னலா இருந்தாலும் எனக்கு நீ கர்ணன் தான்டா. ஏம்மா என்ன சொன்ன? கர்னலா இல்ல கர்ணனா? கர்னல்னு இருந்தாலும் எனக்கு கர்ணன்னு வந்துருச்சு. சும்மா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாத. புடி. பாட்டி, அப்பா வந்துட்டாரா பாட்டி? இல்லடி, இன்னும் வரல. என்னம்மா அஞ்சலி, இன்னைக்கு மயில் வர்றதுக்காக வழி மேல் விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல சித்தப்பா. எங்க அப்பா இன்னைக்கு ப்ரொமோஷன் சொன்னாரா, என் முகத்துல வேற முழிச்சிட்டு போயிருக்காரா. ஒரே டென்ஷனாவும் எக்ஸைட்டடாவும் இருக்கு. ஓ, எனக்கும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. இப்பதான் உன் விஷயத்துல கொஞ்சம் நல்லவனா மாறி இருக்கான். ப்ரொமோஷன் கிடைக்கிறேங்கிற கோவத்துல பழையபடி மாறிடுவானு பயமா இருக்கு. ஏமா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும்மா. சரி, இந்த புடவையும் அப்படியே மடி, நானும் ஹெல்ப் பண்றேன். ஹலோ விஸ்வா, சொல்லு. மயில் யாருகிட்ட போன்ல இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்கான்? தெரியலம்மா, யார்கிட்டயோ கோமா பேசிக்கிட்டு இருக்காரு. விஸ்வா, மயிலோட ப்ரமோஷன் விஷயம் என்னாச்சு? யோ, உன்னையத்தான் ஏன் கேக்குறேன், என்னாச்சு? சார் கமிஷனரோட ரூம்ல இருந்தாரு. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு மினிஸ்டர் கிட்ட இருந்து போன் வந்தது. ப்ரமோஷன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் சார் மூட் அவுட் ஆகி டென்ஷன்ல இருக்காரு. பாத்தீங்களா பாட்டி, நான் பயந்த மாதிரியா ஆயிடுச்சு. ப்ரமோஷன் கிடைச்சிடுன்னு அப்பா எவ்வளவு நம்பிக்கையா போனாரு. இந்த வாட்டி நிச்சயமா என்னாலதான் கிடைக்காம போச்சு. சரி சரி, அவன் காதுல விழுந்துற போது. சாரிப்பா. பேசாத, ஒரு வார்த்தை கூட பேசாத. சாரி. பேசாதன்னு சொல்றல. மா, உள்ள போய் கத்தி எடுத்துருவோமா? கத்தி எடுத்துருவான்னு சொல்றல. போங்க, எடுத்துருவாங்க போங்க. குடுமாத பிடித பிடிங்கிறல.
புடி புடி. நீ எனக்கு வெளியே போ சார். போய வெளியே போன்றல போ. வாங்க. மயிலு மயிலு ஒரு வார்த்தை பேசக்கூடாது. வெய்யாங்க. என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா நீ? ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. எடுவலிய. எனக்கு இன்னைக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. கூடி சீக்கிரம் ஆர்டர் கைக்கு வந்துரும். மயிலு மயிலு வந்த உடனே சொல்லிருக்க கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு எங்க ஹார்ட்டே அம்மா எல்லாத்துலயும் ஒரு த்ரில்லிங் இருக்கணுமா, அதனால தான் இந்த சஸ்பென்ஸ் இப்படி ஓபன் பண்ணேன். விஸ்வா அங்கிள், நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல. நானும் என்னமோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். சார் சொன்னா நான் கேட்டு தானே ஆகணும். சரி 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 ஓபன் பண்ணு. எடி எடி எடி. வெளியேடு வெளியேடு வெளியேடு. அப்படியே எடு. அவ்வளவுதான். இந்த நைஃப் அப்படி கட் பண்ணு கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. ஏம்மா ஏம்மா இன்னைக்கு என்ன அஞ்சலிக்கு பிறந்த நாளா என்ன? ஆமா இல்ல. ஆமா அதத்தான் நானும் சொல்றேன். ஆமா ஆமா. அப்பாக்கு முதல்ல கொடு. தேங்க்ஸ். உனக்கு ஒரு gift. உனக்கு ஸ்ட்ராபெரி கேக் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உனக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன். தேங்க் யூ பா. உனக்கு டேய் போடா. உனக்கு பிடிச்ச மியூசிக் ஆல்பம் சக்கீரா. தேங்க் யூ பா. தேங்க் யூ so much. தேங்க் யூ so much. இரு இதா இதையும் பிடி. திறந்து பாரு. தேங்க் யூ பா. தேங்க் யூ so much. அப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி எனக்கு வருஷக்கணக்குல தெரியாத விஷயங்கள்லாம் 2 நாள்ல தெரிஞ்சுக்கிட்டமா. இதுக்கு தான் அஞ்சலி இல்லாத போது அவ ரூமுக்கு போய் பார்த்துட்டு வந்தியா? சாரிமா, நீ இல்லாதப்போ ரூமுக்குள்ள போயிட்டு வந்தது தப்புதான். அப்பா என்னப்பா இது நம்ம வீடு. நீங்க எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போலாம்ப்பா. டேய் மயிலே, எனக்கு இது எல்லாம் சரி. ஒரே ஒரு டவுட். என்ன டவுட்ரா? இல்ல காலேஜ் போற பொண்ணுக்கு மாடர்ன் Dress வாங்கி கொடுக்காம புடவை வாங்கி கொடுத்துருக்கியே, அதான் கேட்டேன். டேய் அஞ்சலிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் ஆக போதுரா. இவ புடவை கட்டி பழகணும்ல, அதுக்குதான். வெக்க வந்துருச்சு பாரு அவளுக்கு. இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருப்பமா, பாத்துக்க உனக்கு ஏத்த கலர். டேய் மயிலு, அவ கல்யாணத்தை பத்தி பேசின பாருப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா எனக்கு. இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் முதல் தரமா நீ ஒரு நல்ல தகப்பன் நான் உணர்றேன்ப்பா. அஞ்சலி, உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கல? ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆமா, என் ரூமுக்கு போய் பார்த்து எனக்கு ஸ்ட்ராபெரி கேக் பிடிக்கும், ஷக்கீரா பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா எனக்கு வயலட் கலர் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ரொம்ப சிம்பிள்மா.
என் வித்யாவுக்கு வயலட்னா ரொம்ப பிடிக்கும். அதான் நூலை போல சேலை. உனக்கும் வயலட் பிடிக்கும்னு கெஸ் பண்ண. ரொம்ப தேங்க்ஸ்மா. பழையபடி வித்யாவோட போட்டோவை அதே இடத்துல மாட்டினதுக்கு. ரொம்ப சாரிப்பா. அம்மாவோட போட்டோவை நான் கழட்டினப்போ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஏமா போதும்மா போதும். சாரி சாரி. இந்த 2-3 நாளா இந்த வார்த்தையை கேட்டு காதே புளிச்சு போச்சு. இனிமே யாராவது சாரிங்கிற வார்த்தைய சொன்னீங்க, இந்த ரமணா படத்துல விஜயகாந்த் சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கும். சாரிடா. மறுபடியும் சாரியா? இந்த சாரிங்கிற வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லி அதுக்காக நான் சாரி கேட்டு இனிமே நான் சாரி சொன்னா உங்ககிட்ட வந்து சாரி கேட்டேன்னா சாரி சாரின்னு சொல்லி கொல்றானே. சாரி கேட்க மாட்டேன்னு சொன்னல, மறுபடியும் சாரியா? சாரிடா சாரி. கேட்காதன்னு சொல்றல. சார் வணக்கம் சார். வணக்கம். வாங்க பரத். என்ன இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்க தான் சார் வந்துட்டு இருந்தோம். என்ன பார்க்கவா? ஆமாம் சார். சொல்லுங்க. நானும் என் ஒய்ஃப் சந்தியாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அந்த பேஷண்ட் ஃபேமிலியை பார்த்துட்டு வெளியே வரும்போது அன்னைக்கு ஃபோன் பண்ணி என்ன மிரட்டினால அந்த ஆள் மறுபடியும் இன்னைக்கு ஃபோன் பண்ணா சார். ஃபோன் பண்ணானா? ஆமாம் சார். சரி, அந்த நம்பர் கொடுங்க சார். நோட் பண்ணிக்கோங்க சார். 2452 2452 3563. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். நான் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பரோட நேம் அண்ட் அட்ரஸ் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐ எம் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன். நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 2452 ஆமாம் 3563. ஓகே, எனக்கு இமீடியட்டாக வேணும். சொல்லுங்கள் பரத். ஃபோனில் அவள் என்னன்னு சொல்லி உங்களை மிரட்டினா? சார் என்னை பற்றி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சார். நான் ஹாஸ்பிட்டலில் அந்த பேஷண்ட்டோட குடும்பத்துக்கிட்ட பேசினது, அவங்களுக்கு பணம் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக சொல்கிறான் சார். ஏன்னா அவன் டைரெக்டாகவும் மிரட்டல. அவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான், எதுக்கு என்ன மிரட்டுறானே தெரியல சார். நிச்சயமா அவன் எங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. ஒருத்தன் இன்விசிபிளா பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் நோட் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப கூட எங்களை வாட்ச் பண்ற மாதிரி தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. இன்விசிபிள் மேன் எல்லாம் கார்ட்டூன்லயும் படத்துலயும் தான் வருவாங்க. ரியல் லைஃப்ல வரமாட்டாங்க. போலீஸ் கண்ணிலிருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. ஒரு செகண்ட். ஓ அப்படியா? ஓகே. பரத், இந்த நம்பருக்கு நீங்க ட்ரை பண்ணீங்களா? சார் பல தடவை அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். ஒன்று எங்கேஜ்டாக இருக்கு, இல்லைனா கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் யாருமே ஃபோனை ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். ஃபோனில் அவள் என்ன சொல்லி உங்களை மிரட்டினா? சார் என்னை பற்றி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ஹாஸ்பிட்டலில் அடிப்பட்டவனோட குடும்பத்தோட பேசினது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக சொல்கிறான் சார். சார் அவன் இது வரைக்கும் ஃபோனில் தான் மிரட்டிட்டு இருக்கான். இன்னும் நேரில் வந்து மிரட்டவே இல்லை. அவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான், எதுக்கு என்ன மிரட்டுறானே தெரிய மாட்டேங்குது சார். பரத், நீங்கள் கொடுத்தீங்களே ஒரு நம்பர், அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம சாந்தி ஹாஸ்பிட்டல் நம்பர் தான். பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டர்? அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃப் யாரோ ஒருத்தர் தான் எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க, கேஷுவலாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அடுத்த தடவை கால் பண்ணா ரெக்கார்ட் பண்ணுங்க. அவனுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதா ஒரு நினப்பு, நம்ம யாருங்கிறத அவனுக்கு காமிப்போம். ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம். அவனை சீக்கிரமாக கண்டுபிடிங்க சார். ஒருத்தன் சும்மா ஃபோனில் பிளாக்மெயில் பண்ணால் அது எவ்வளோ டார்ச்சர்னு உங்களுக்கு தெரியும். எஸ் வி நோ. அவங்களோட எய்மே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி தப்பு பண்ண வைக்கிறது தான். நீங்கள் கூலாக இருங்க. ஓகே, அவனை நாங்கள் சீக்கிரமாக பிடிச்சிருவோம். ஓகே சார். ஓகே, கிளம்புறோம். தேங்க்யூ வெரி மச். வாங்க மேடம். நாங்கள் வரோம் சார். வாங்க. நல்லது பண்ண போய் பிரச்சனையில் மாட்டிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால தான் நிறைய பேர் நமக்கே வம்புன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண பயப்படுறாங்க.
இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவார். அதே ஹாஸ்பிட்டல் இருந்து கால். பரத் ஸ்பீக்கர்ல போடு. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணு, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணு. ஹலோ, என்ன பரத், நான் உன்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா தானே பேசினேன். எதுக்காக போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ற? நீ என்ன பத்தி தப்பா சொன்னதெல்லாம் எனக்கு கவலையே இல்ல. ஆனா வேற ஒரு விஷயம் கவலையா இருக்கு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிறிஸ் சயின்ஸ் புக்கை விட்டுட்டு போயிட்டா போல இருக்கு. அந்த மிஸ் அவனை கிளாஸ விட்டு வெளியில நிக்க வச்சிடுச்சு. பையனை பிரேக்ல கூட உள்ள விடல. பாவம் பசியோட நின்னுட்டு இருந்தான். நம்ம ஆளுங்க தான் அவனுக்கு 2-3 பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்க. டேய் வேண்டாம். கவலைப்படாத கண்ணு, நல்ல பிஸ்கட் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ பரத், என்னாச்சு பரத்? இரு சந்தியா, பயப்படாத இரு. என்ன கண்ணு, பக்கத்துல உன் பொண்டாட்டி இருக்காளன்னு பேச பயப்படுறியா? இத பாரு, நீ போலீஸ்ல சொன்ன மாதிரியே ஒருத்தன் நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா கஷ்டம்தான். டேய் யாரா நீ? எதுக்குடா சும்மா ஃபோன் பண்ற? நான் போற இடம்லாம் வாட்ச் பண்றேன். கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்ற மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. தம்பி, வாழ்க்கையில நிதானம் தேவை. எதுக்கு இப்படி அவசரப்படுற? சமயம் வரும்போது தெரிஞ்சுப்பேன். இப்ப வச்சிடுறேன். பரத் உடனே கிருஷ்ண பார்க்கணும் போல. சீக்கிரம் சீக்கிரம் போ.